பாக்கியா போட்டிருக்கா. ஆமா கழிவு வரி பாக்கி போட்டுட்டு கோயில் கொடைக்கு லீவ் எடுக்காம இங்க வந்துட்டாரு பாட்டுக்கு. அப்படியா? தலைமறைவு. பரவாயில்ல, உங்க ஊருக்காரங்க வரி பாக்கி வச்சாலும் உன்னை உயிரோட விடுறாங்க. வரி பாக்கி வச்சுட்டு தலைமறைவா? ஆமா. சரி இருக்கட்டும். அப்ப உங்க ஊர்ல வரி பாக்கி வச்சா என்ன செய்வாங்க? வரி கட்டலன்னு சொன்னா என்ன செய்வாங்க? நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்களா? ஆமா. நான் புதன்கிழமை வீட்டுக்கு போகும்போது எங்க வீட்டுல முன்வாசல் கதவு இருக்காது. முதல் நாள் முதல்ல முன்வாசல் கதவை பிடிக்கிட்டு ரெண்டாவது எல்லாம் முதல்ல எல்லாம் கிடையாது. மொத்தத்துல எடுத்துட்டு போயிருவாங்க. நல்லா எடுப்பாங்களம்மா? மாட்டாங்கம்மா, கதவு எடுப்பாங்க. ஒருத்து பார்த்து எடுப்பாங்க. ரெண்டாவது பின்வாசல் கதவை போடுவாங்க. ரெண்டாவது வருஷம் தானே? இல்ல மொத்தமா கொடுக்கறது வரைக்கும் அப்படி எடுக்க மாட்டாங்க. கதவை கொடுக்க மாட்டாங்க. உங்க ஊர்ல உள்ளவங்க அப்படிதான் எடுப்பாங்க. சரி, ஒருவேளை கதவை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. எங்க ஊர்ல 3000 ரூபாய்க்கு தகுந்த என்ன இருக்கும் அதை எடுத்துட்டு போவாங்க. நீங்க அப்ப கதவு இல்லாம இருப்பீங்க. உங்க ஊர்ல 3000 தான் வரீங்க? ஆமா, ரூபாயை கொடுத்துட்டு கதவை வாங்கிட்டு வர வேண்டியது. கிராமத்துல இருக்கியம்மா நீ? ஏன் அப்படி கேக்குறீங்க? 3000 தானே போட்டிருக்கு. நாங்க வரி நிறைய ஆட்கள் உண்டுங்க. ஆமா, அவங்க கிராமத்துல இருக்காங்க, இவங்க நரகத்துல இருக்காங்க. எங்களுக்கு 10,000 ரூபாய் வரி சிட்டில இருக்கேன். 600க்கு மேல வரி இருக்கு. இப்ப அவங்க 3000 வரி கொடுத்தாலும் அடிக்கடி 25,000 30,000 ஏதாவது செய்வாங்கம்மா. அவ வாய பழக்கிறான். அப்படிதான். உருட்டு உருட்டு. இது வரி 3000. அதை தள்ளி அவங்க நிறைய கொடுப்பாங்க, சொல்லாம கொடுப்பாங்க. பெரிய பம்பா நிறைய கொடுப்பாங்க. இருக்கிற பெரிய குடும்பம் அவங்க நம்ம ஊரு நன்மைக்காக தானே கொடுக்கலாம், தப்பில்லை. அவங்க கொடுப்பாங்க, இவங்க ஏதாவது. ஆமா, போட்டுருவோம். ஒரு வீட்டுல 2 வரி 3 வரி இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? நான் 2 சிங்கக்குட்டியெல்லாம் பெத்து வச்சிருக்கேன். சிங்கக்குட்டிக்கெல்லாம் வரி போட மாட்டாங்க. 18 வயசு சிங்கக்குட்டி பசங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான் போடுவாங்க. நான் என் குழந்தையதான் நான் சிங்கக்குட்டின்னு பெருமையா சொன்னேன். ஏமா, சிங்கக்குட்டியெல்லாம் வந்து ஜூல தான் வைக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லவில்லை. அனுப்பிடுவோம். புருஷன் என்ன காட்டுவாசியா? எனக்கு 2 ஆண் குழந்தைகள். புருஷன் அதனால சிங்கக்குட்டின்னு சொன்னேன். காட்டுக்கு போவான். ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எனக்கு 2 ஆண் குழந்தைகள் அப்படி சொல்லாது. அது கெத்து இல்லனே, சிங்கக்குட்டின்னு தான் சொல்லணும். என் பிள்ளை பிறந்தாலும் சிங்கக்குட்டி பிறந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு பிள்ளை சிங்கக்குட்டி. அப்பா உங்க வீட்டுக்காரர் பெயர் தானே. உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டு